லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும். 2D என்டர்டெயின்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஒரு கால்குலேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே விஜய், அஜித், சிம்ரன், நயன்தாரா யாராக இருந்தாலும் ஒரு கால்குலேஷன் இருக்குது. அந்த கால்குலேஷன் படி இவங்கள ஒன்று அவங்களா மூவ் ஆகி இங்கே வராங்களா, இல்லைன்னா மூவ் பண்ண வைத்து வருகிறார்களா. அப்படி மூவ் பண்ண வச்சோம்னா பெரியார் திடலுக்கு தான் பெரியார் சிலை இருக்கா? பெரியார் சிலை வேறு எங்கேயுமே இல்லையா? இருக்குல்ல, சென்னையில் அங்கே போய் போடல. ஈசிஆரில் பெரியார் சிலை இல்லையா? அண்ணா சாலையிலே ஒன்று இருக்குது. அண்ணா சாலைக்கு போனால் கூட்டம் ஜாஸ்தியாக வந்துடும் நினச்சிக்கலாம். ஸோ அப்படி இருந்தால் கூட இந்த பெரியார் சிலைக்கு மாலை போடுற அன்னைக்கெல்லாம் எந்த கூட்டம் வந்தாலும் போலீஸ் சமாளிக்க. இப்போ அங்கே போயிருக்கலாம்ல, எதுக்கு பெரியார் திடலுக்கு போய் பெரியார் சிலைக்கு மாலை போடுறாரு? அப்போ திமுகவோட உடன்பட்டு இருக்காரு. மாநாடு நடத்தணும்னா திமுகவோட உடன்பட்டு போய் உங்களுக்கு நான் எதிரி கிடையாது அப்படின்னு காட்டினா தான் இடமே வாடகை கிடைக்கும்ன்ற ரேஞ்சு பண்ணிட்டாரு. எல்லாமே ஒரு சிம்பாலிக்காக நீங்கள் இயல்பாகவே ஒரு திமுக காரர் ரசிகர் அப்படின்ற ஒரு அடிப்படையில் ஒரு ஆர்வத்தில் போயிட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டாருன்னு புரிஞ்சுக்கலாம்ல. பஜாரில் ஒரு 4 கடை இருக்குது. டாஸ்மாக் கடை முன்னாடி போய் செல்ஃபி எடுத்திங்கன்னா என்ன அர்த்தம்? கழகங்களே இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கும் அப்படிங்கிறது தான் பாஜகவினுடைய அஜெண்டாவாகவே இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த வகையில் இது எந்த அளவுக்கு விஜய்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை, இதுதான் நம்ம ஊர் அரசியல். அவன் பூரா அந்நியன் தான். இப்போ நீங்கள் சனாதனம் பேசுகிறவங்க பூரா தமிழன் கிடையாது. தமிழனா இருக்கவும் முடியாது. அண்ணா தான் சொல்லுவார், என்னைக்கு வரைக்கும் என்னோடய கொள்கைகளை பார்த்து நீ பயப்படுறியா, அன்னைக்கு வரைக்கும் நான் தாண்டா ஆட்சியில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி. அது இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் வடக்கன்ஸ் பயந்துட்டாங்க. அதிமுக எதிர்ப்பா இருக்குமா, திமுக எதிர்ப்பா இருக்குமா, இல்ல பாஜக எதிர்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு? எந்த இடத்துல விஜய் நிற்பாரு? அவர் யாரையுமே அவர் எந்த இடத்துல நிற்க மாட்டாருமா. அவர் வீட்டுக்குள்ளே தான் நிற்பார். அவர் தெருவுக்கு கூட வர மாட்டார். புரியுது? இந்த இடத்துல நிற்பாருன்னா அவர் எந்த இடத்துல நின்னாலும் மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்காது. அப்போ உதயநிதி vs விஜய் அப்படின்ற ஒரு டாக் தொடர்ந்து ஆரம்பத்துல இருந்தே இல்லை, அதுதான் இவங்க சினிமா மாதிரி கொண்டு வராங்க. விஜய் படம் இப்போ 500 கோடிக்கு போயிடுச்சு, 700 கோடிக்கு போயிடுச்சு. உதயநிதி படம் எவ்வளோ போச்சு? உதயநிதி படம் எத்தனை வந்திருக்கு, எவ்வளோ நாள் ஓடி இருக்கு? இப்படி இது லூசுத்தனமானது. சின்ன பிள்ளைங்கிட்ட பேச வேண்டியது. தமிழக அரசியல் களம் நேற்றைக்கு நடந்த 2 பெரும் சம்பவங்கள். ஒரு பக்கம் விஜய் அவர்கள் பெரியாருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய நினைவிடத்திற்கு போய் பெரியார் திடல்ல அஞ்சலி செலுத்துறாரு. இன்னொரு பக்கம் திமுகவினுடைய முப்பெரும் விழா நடக்குது. 75வது ஆண்டு பவள விழாவோட சேர்த்து இந்த முப்பெரும் விழா நடக்குது. இது ரெண்டுத்தையுமே ஒன்னா சேர்த்து பார்க்கலாமா? ஒன்னா சேர்ந்து நம்ம பார்க்கலனாலும் என்ன ஒற்றுமை ரெண்டுத்துக்கும்? ரெண்டுமே ஒற்றுமைனால தானே விஜய் அங்கே போயிருக்காப்புல. இப்போ 2 விதமான அரசியல் இருக்குது. ஒன்று சனாதன அரசியல். அதோட தலைமையிடம் எங்கன்னா நாக்பூரில் இருக்குது. நாக்பூரில் இருக்கக்கூடிய தலைமையிடம் தான். அது ஒரு பிரிவினருடைய தலைமை செயலகம். அது எப்படி ஒயிட் ஹவுஸ் மாதிரி. அது இங்கே தமிழ்நாடு எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்தியாவில் வேறு எங்கேயுமே அதுக்கு எதிர்ப்பு தலைநகரமே கிடையாது. அப்போ எதிர்ப்பு தலைநகரம் எது அப்படின்னா சென்னை தான், தமிழ்நாடு தான். அதில் உள்ள தலைமை செயலகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியார் திடல் என்று அழைக்கக்கூடிய தீக அலுவலகம் உள்ள அந்த திடல்வாங்கள்ல. ஸோ இதுதான். ஸோ இப்போ இந்த 2 விதமான கொள்கைகள் உள்ளவர்கள், இந்த கொள்கை உள்ளவங்க இந்த இடத்துக்கு வருவாங்க. அந்த இப்போ பெருமாளை கும்பிடணும்னா எங்கே போகிறாங்க? திருப்பதிக்கு போய் அவருக்கு பார்ட்னராக சேர்த்து காசெல்லாம் போட்டு வராங்க. இது ஒரு குரூப் போகும். இன்னொரு குரூப்பு சிவனை தேடி போகும், காசி, இந்த மாதிரி ராமேஸ்வரம். இவர்கள் இங்கே வரமாட்டாங்க. மேக்சிமம் பெருமாள் பக்தர்கள் பார்த்திங்கன்னா வருஷம் போய் உண்டியலில் காசை போட்டு வருவானே தவிர இந்த பக்கமாக போக மாட்டான். அதே மாதிரி சிவபக்தன் பெருமாளை நோக்கி போக மாட்டான். இப்படி ஒரு இது இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு இதுதான் இந்த தீகா முகாமுக்கும் ஆர்எஸ்எஸ் முகாமுக்கும் உள்ளது. அப்போ விஜய் எப்படின்னா இது இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது தீகாவாக இருந்தாலும் சரி, ஆர்எஸ்எஸ்ஸாக இருந்தாலும் சரி, 2 பேருமே ஏதோ ஒரு சனாதன கோட்பாடுகள் அந்த மாதிரி சொல்ல வரீங்களா எப்படி? அது சனாதன தலைநகரம். அது இது இது பெரியார் திராவிடர். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கால்குலேஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே விஜய், அஜித், சிம்ரன், நயன்தாரா யாராக இருந்தாலும் ஒரு கால்குலேஷன் இருக்குது. அந்த கால்குலேஷன் படி இவங்கள ஒன்று அவங்களா மூவ் ஆகி இங்கே வராங்களா, ஏன்னா இல்லைன்னா மூவ் பண்ண வைத்து வருகிறார்களா. அப்படி மூவ் பண்ண வச்சோம்னா புரியுதா உங்களுக்கு? நீங்கள் ஒரே ஒரு விஷயம் தான், ஒரு எலியை வச்சுக்கோங்க. தான் எல்லாருக்கும் தெரிஞ்சதே வச்சுக்கோங்க. எல்லார் வீட்லேயும் எலி துரத்திருப்பாங்க சின்ன வயசுலேயே. எதே ஒன்று
எலி உள்ளே வந்துச்சுன்னா துரத்துன உடனே அது வந்து தேடி பிடிச்சி அந்த ரூமில் எங்கே ஓட்டை இருக்குது, எந்த பொந்துக்குள்ளே போகலான்றது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அந்த வீட்டிலேயே குடியிருப்போம், அங்கேயே தான் இருப்போம், நமக்கு தெரியாது. ஆனால் அது ஒரு செகண்டில் விரட்டுறதுல எங்கெங்கேயோ ஓடி போய் கடைசியில் கரெக்டாக ஒரு ஓட்டையை கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே எஸ்கேப் ஆகிடும். இதுதான் அதுதான் வந்து திராவிடம் சனாதனம், இந்த 2 ஓட்டை இருக்கும் அந்த ரூமில். இப்போ விஜய்ன்ற எலி வந்து சும்மா அங்கங்கே போயிட்டுருக்கும். விஜயோ அஜித்தோ யாராக வேணாலும் இருக்கட்டும், கட்சி அரசியலில் இருக்கலாம், நீ பார்த்துட்டே இருப்பான். நீங்கள் அவனை துரத்த ஆரம்பித்தோடனே அது வரைக்கும் அவன் பேசாமல் ஓரத்தில் அந்த எலி ஓரத்தில் சாப்பிட்டுட்டு, இப்போ நீங்கள் திருப்பதிக்கே போயிட்டு நீங்கள் வீட்டை போயிட்டுனா அது பாட்டுக்கு எலி நிம்மதியாக இருக்கும், எதையாவது இருக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு பருப்பை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். திடீர்னு வீட்டுக்கு கதவை திறந்து வந்தால் தான் எலிக்கு பிரச்சனை வரும். அப்போ தான் அது எஸ்கேப் ஆக பார்க்கும். எஸ்கேப் ஆனால் எந்த ஓட்டக்குள்ளே போகிறது, எந்த பக்கமாக ஓடுறது அப்படின்னு அது கண்டுபிடிச்சிடும். ஸோ அந்த மாதிரி இப்போ விஜய்க்கு வைக்கப்பட்ட தீயில் என்ன ஆச்சுன்னா, சும்மா இருந்த விஜய் அரசியல்ன்ற இல்லை இறங்கிட்டார். உடனே குத்தி விட்ட உடனே என்ன ஆகுதுன்னா, கரெக்டாக அது வந்து சனாதன ஓட்டைக்குள்ளே போதா எஸ்கேப் ஆகி, இல்லைன்னா திராவிடத்துக்கு போதா அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. அது கடைசியில் ரைட்டில் இண்டிகேட்டரை போட்டு லெஃப்ட்டில் கை காமிச்சு நேராக பெரியார் திடலுக்குள்ளே அந்த எலி பூந்துருச்சு. அப்போ நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம், சரி இந்த எலி வந்து பெரியாரோடைய கொள்கைகளை நோக்கி தான் போகுது. ஆரம்பத்திலே சொன்னார்ல, பெரியாரை படிங்க அம்பேத்கரை படிங்கன்னு சொல்லும் போதே இவர் லெஃப்ட் ஐடியாலஜி சார்ந்து தான் இருக்காரு அப்படி. இல்லை, முதல்ல சொன்னார், அண்ணாவை சொல்லவே இல்லை. பார்த்துருப்பீங்க நீங்கள், அதை நீங்கள் குறிப்பாக பார்க்கணும். பெரியாரை சொல்லியிருப்பார், காமராஜரை சொல்லியிருப்பார், அண்ணாவை சொல்லியிருக்க மாட்டார். திடீர்னு பார்த்தா அண்ணா பிறந்த நாளைக்கு இது பண்ணுவார். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வரார், வந்து கடைசியில் வந்து பெரியார் திடல் வரைக்கும் வந்தார். இப்போ இதே இது வந்து இவரை யாராவது பெரியார் சொன்னாரா மாலை போட சொல்லி, வர சொல்லி என் சிலைக்கு வந்து மாலை போடுங்கப்பா வாங்க அப்படின்னு இதாக எழுதி வச்சுருக்காரா பெரியார்? என்னோடய பிறந்த நாளைக்கோ என்னுடைய நினைவு நாளுக்கோ வந்து மாலை போட்டவன் தான் என் கொள்கையை ஃபாலோ பண்ணுறான்னு எதுவுமே கிடையாது. சரி, ஜெயலலிதாலாம் என்ன பண்ணுன்னா, அந்த பெரிய பொது இடங்களுக்கு வர முடியலன்னா வீட்டிலே ஒரு ஃபோட்டோவை வச்சு மாலையை போட்டுருவாங்க. மாலையை போட்டு 2 பூவை தூக்கி விடுவாங்க பேருக்கு, சிம்பாலிக்காக. அதை செஞ்சுருக்கலாம்ல. ஆனால் பெரியார் திடலுக்கு வந்து தான் பெரியார் சிலை இருக்கா? பெரியார் சிலை வேறு எங்கேயுமே இல்லையா? இருக்குல்ல, சென்னையில் அங்கே போய் போட்டுடல. ஈசிஆரில் பெரியார் சிலை இல்லையா? அண்ணா சாலையிலே ஒன்று இருக்குது. அண்ணா சாலைக்கு போனால் கூட்டம் ஜாஸ்தியாக வந்துடும் நினச்சிருக்கலாம். ஸோ அப்படி இருந்தால் கூட இந்த பெரியார் சிலைக்கு மாலை போடுற அன்னைக்கெல்லாம் எந்த கூட்டம் வந்தாலும் போலீஸ் சமாளிக்க. இப்போ அங்கே போயிருக்கலாம்ல, எதுக்கு பெரியார் திடலுக்கு போய் பெரியார் சிலைக்கு மாலை போடுறாரு? இல்லை, அப்போ அதில் என்ன இக்கு வச்சிருக்காருன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இக்கு வச்சிருக்காருன்னா அப்போ திராவிட கொள்கையை சார்ந்து அவர் உள்ளே வந்துட்டார். ஆனால் திராவிட கொள்கைகள் சார்ந்து அப்படின்னாலே நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம்ல சார். ஏடிஎம்கே ஒரு மாதிரியான திராவிடியன் ஐடியாலஜி, அது எந்த இதில் இருந்தாலும் எதில் இருந்தாலும் நீங்கள் அந்த வண்டியில் ஏறிட்டீங்கல்ல, புரியுதா? புரியுது. வண்டி அந்த வண்டியில் ஏறிட்டீங்க. நீங்கள் இந்த கோச்சில் இருந்தானா, ஏசி கோச்சில் இருந்தானா, 3rd ஏசியில் இருந்தானா, 2nd ஏசியில் இருந்தானா, சார் காரில் இருந்தானா, ஸ்லீப்பரில் இருந்தானா, இல்லை அன்ரிசர்வ்டில் போனான்னா, போகிற வண்டி சேரன் எக்ஸ்பிரஸில் தானே ஏறி இருக்கீங்க. அதே வண்டியில் கரெக்டாக ஏறிட்டீங்களே. கவுகாத்தி எக்ஸ்பிரஸ் இருக்குது பக்கத்தில், ரெடியாக நின்றுக்கிட்டு இருக்குது, அதில் ஏறல. தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் நிற்கிது, டெல்லி ரெடியாக கிளம்பிட்டு இருக்கு, அதில் ஏறல. நீங்கள் கோவை எக்ஸ்பிரஸில் இதில் தானே ஏறிருக்கீங்க, சேரன் எக்ஸ்பிரஸில் ஏறிருக்கீங்க. வண்டி ஒரே வண்டியில் தானே ஏறிருக்கீங்க. ஸோ அது மாதிரி எந்த வண்டியில் ஏறுவீங்க? 10 வண்டி நிற்கிது, இந்த வண்டி இப்போ 10:40 கிளம்புது, 11:20 கிளம்புனா நீங்கள் எங்கே போகிறீங்கன்றது இப்போ நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம்ல. கோயம்புத்தூர் தான் போகிறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. காலையில் தான் போய் வண்டி சேரும். அங்கே இருந்தாலும் எந்த வண்டியில் ஏறினீங்கன்றதை காட்டிட்டீங்க. அதுவும் வந்து சில பேர் வந்து இப்போ தாம்பரத்தில் கூட வண்டி பிடிப்பாங்க. இவர் நீங்கள் சென்ட்ரலில் தான் வண்டி ஏறணுன்ற அளவுக்கு முன்னாடியே வந்து ஏறிருக்கீங்க. அது தெரிஞ்சு போய் அதில் ஒரு கணக்கு இருக்குது, கணக்கு தெளிவான ஒரு மூவ் இருக்கு. ஏன்னா மாநாடு நடத்த போறாரு, மாநாடு தள்ளி போகுதுன்னு சொன்னாங்கல்ல. அந்த நேரத்தில் திடீர்னு விஜய் அவர்களுடைய இந்த ஒரு மூவ் யாருக்குமே சொல்லாம திடீர்னு போய் பார்த்துட்டு வந்தது, அதுவும் கூட்டத்தை சேர்த்துட்டு போகாம தனியாளாக போய் பார்த்துட்டு வந்தது. திமுக காரரு கொடி ஏந்தி அவருடைய சட்டையில அந்த திமுக கரப்படிஞ்ச அந்த கொடி வச்சிருக்க மாதிரியான ஒரு ஷர்ட் போட்டிருக்கு. அவரு போய் செல்ஃபி எடுத்து அந்த இமேஜ் வைரல் ஆகுற அளவுக்குலாம். அப்போ திமுகவோட உடன்பட்டு இருக்காரு. மாநாடு நடத்தணும்னா திமுகவோட உடன்பட்டு போய் உங்களுக்கு நான் எதிரி கிடையாது அப்படின்னு காட்டினா தான் இடமே வாடகை கிடைக்குன்ற ரேஞ்சு பண்ணிட்டாருன்னு அர்த்தம். எல்லாமே ஒரு சிம்பாலிக்காக நீங்கள் இயல்பாகவே ஒரு திமுக காரர் ரசிகர் அப்படின்ற ஒரு அடிப்படையில் ஒரு ஆர்வத்தில் போயிட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டாருன்னு புரிஞ்சுக்கலாம்ல. அது அதாவதுமா ஒரு ஒரு பஜாரில் ஒரு 4 கடை இருக்குது. டாஸ்மாக் கடை முன்னாடி போய் செல்ஃபி எடுத்திங்கன்னா என்ன அர்த்தம்? புரியுதா உங்களுக்கு? ஏன் இப்போ பக்கத்தில் பலசர கடை இருக்குது, பக்கத்தில் வந்து டீ கடை இருக்குது, அங்கே செல்ஃபி எடுக்கலாம்ல. ஏன் டாஸ்மாக் கடையில் போய்ட்டு செல்ஃபி எடுத்துட்டிங்கன்னா அப்போ அதில் உள்ள நீங்கள் பிடிக்கலைன்னா கூட ஏதோ உங்கள் கூட வந்தவங்க குடிக்க போயிருக்கான், இல்லை வெயிட் பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தானே அர்த்தம். அதனால் வந்து
அது கிளியராக வந்து எல்லாமே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் புரிஞ்சுங்க. இல்லை, இந்த இடத்துல போய் சந்திக்கிறாரு. இங்கே அதுக்கு முன்னாடி ஒரு 4 மணி 3:30 மணிக்கு போய் சந்திக்கிறாருன்னு நினைக்கிறேன். பெரியார் திடலுக்கு போகிறாரு. இந்த பக்கம் ஆல்டர்னேட்டிவாக 5 மணிக்கு பவள விழா ஆரம்பிக்கிறதா இருக்குது திமுகவுக்கு. ரெண்டுத்தையுமே எப்படி புரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். முதல் கேள்வி, திமுக பவள விழா வந்து 75 வருஷம் ஆச்சுன்னு அவங்க கொண்டாடுறாங்க. அதுக்கு வாழ்த்து நேரடியாக தெரிவிக்க முடியாதுன்றதுனால பெரியாருக்கு போய் மாலை போடுறாரு. இப்போ திமுகவில் இணைஞ்சிட்டு வர விஜய் திமுகவில் இணைய மாட்டார். திமுகவில் கூட்டணி வரலாம், அது கொஞ்சம் நாள், அது இன்னும் வயசு கம்மி தானே, இன்னும் நாள் இருக்குல்ல, போக போக வருவார். போக வருவாரா? வாய்ப்பு இருக்கு. அதுதான் கேட்டேன் நான். ஏன்னா ஆரம்பத்தில் விஜய் அவர்கள் பொட்டு வச்சிருக்காரு, இந்துக்களுக்கு ஆதரவாக செயல்பட போறாரு, அப்படி இப்படின்னு நிறைய விமர்சனம் வந்துச்சு, குறியீடுகள் அப்படின்ட்டு. இந்த முறை பொட்டு வைக்காம இருக்காரு, விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல பெரியார் திடலுக்கு போறாரு. அப்ப திராவிட அரசியலை முன்னெடுக்கிறாரு. குறிப்பா திராவிட அரசியலே அதிமுக மாதிரி இல்லாம திமுக அரசியலை முன்னெடுக்கிறாரு அப்படின்ற. அதாவது எப்படின்னா, விஜய் டிவியில வந்து என்னன்னா, யார் மனசுல யாருன்னு ஒரு ப்ரோக்ராம் வந்து பார்த்துருக்கீங்களா? அது வந்து ஒரு சயின்ஸ். அது வந்து ஒரு மலையாளி ஒருத்தர், ஒரு பெரிய எக்ஸ்பர்ட். அதில் 10 கேள்வி உங்கள் மனசில் ஒன்று நினைக்க சொல்வார். 10 கேள்வியில் கண்டுபிடிச்சிடாரு அவங்க. நீங்கள் யாரை நினச்சிங்க, இந்த உலகத்தில் ஏதோ ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய இறந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன ஒரு லேடியை பற்றி நீங்கள் நினச்சிங்கன்னா கூட சொல்லிடுவார். அது என்னன்னா, அது ஒரு சயின்ஸ், அது ஒரு கால்குலேஷன். முதல்ல வந்து அது எப்படின்னா, ஜென்ரலாக வந்து முதல்ல உங்களை வந்து உங்களை வந்து பிரிக்கிறது எப்படின்னா, நீங்கள் அவர் கேட்குறது நான் இங்கே சொல்கிறேன். அவர் என்ன எப்படி உங்களை கார்னர் பண்ணி ஒரு மூலையில் கொண்டு நிறுத்துவார் அப்படின்னா, நிறுத்தி அதை கண்டுபிடிப்பார் அப்படின்னா, முதல்ல வந்து நீங்கள் நினச்சவர் இப்போ உலகத்தில் வந்து எந்த பகுதியின் ஆசியாவா, என்ன இல்லை ஈரோப்பா, அமெரிக்காவா அப்படின்னு கேட்கும்போது இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டுருவீங்க. நீங்கள் ஏதோ பெர்முடாவில் ஏதோ ஒரு சின்ன தீவில் உள்ள ஒரு ஆள் நினச்சிப்பீங்க. அப்போ இது ஃபுல்லாக இல்லைன்னா மீதி ஒரு 4 விஷயந்தான் இருக்குது, 4 ஏரியா. அந்த 4 ஏரியா சொல்லும்போது ஒன்று நீங்கள் சொல்லுவீங்க, அதில் ஒரு 3 கொஸ்டின் முடிஞ்சு போயிருமா? அந்த ஊரை சொல்லிட்டீங்கனால அந்த ஊருக்குள்ளே போயிடுவார். அந்த ஊருக்குள்ளே போய் நீங்கள் நினச்சவங்க வந்து அரசியல் தலைவரா, சினிமா சேர்ந்தவரா அதுன்னு கேட்கும்போது நீங்கள் சினிமான்றீங்க. அப்போ அழகாக அந்த ஊரில் பிரபலமான ஒரு சினிமா ஆளை பற்றி, அப்போ ஆனா பெண்ணான்னு கேட்பார். பெண்ணுன்னு சொல்லி அழகாக கார்னர் பண்ணி யாரடா நீங்கள் என்ன நினச்சிங்கன்றது சொல்லிட முடியும். இது ஒரு கால்குலேஷன். இந்த கால்குலேஷன் தான் விஜய்க்கும் பொருந்தும், அஜய் யாராக இருந்தாலும் அதுதான். நீங்கள் வந்து அப்படியே கார்னர் பண்ணிக்கிட்டு இவர் என்ன அரசியல் கட்சி ஆரம்பிப்பாரா மாட்டாரா? ஆரம்பிச்சிட்டாரு. அவர் என்ன எது சார்பாக பொட்டு வச்சுருக்காரு, இவர் எந்த சார்பாகனா இல்லை. சரி, அப்போ சனாதனத்து பிராமணிய இது போவாரான்னா இல்லைங்க சொல்கிறேன், இந்த பெரியார் திடலுக்கு போயிட்டார். அப்போ அதுவும் இல்லை, இது இல்லை, அது இல்லைன்னு கடைசியில் பார்த்தா ஒரு திராவிட அரசியலுக்கு ஒரு திராவிட சிசுவாக வந்து நிற்கிறார் நம்ம முன்னாடி. ஏன்னா அவர் திராவிடம் தான், தமிழன் தான். அதனால ஒரு திராவிட சிசுன்றதை அடையாளப்படுத்திட்டார். சனாதன சிசு கிடையாது. ஆரோக்கியமான அரசியல்னு பாக்குறீங்களா திராவிடத்தை கையில் எடுக்கிறது? இல்லை, ஏன் ஆரோக்கியமான அரசியல் இல்லாமல் எப்படி இருக்குது? திராவிடத்தை கையில் எடுக்கிறது ஆரோக்கியமான அரசியல் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இங்கே வந்து திராவிட அரசியல் எதிர்ப்பு அப்படிங்கிறது தான் சீமானவர்களும் கையில் எடுக்கிறாரு, பாஜகவினரும் கையில் எடுக்கிறாங்க. அவர் இன்னும் கோரா போயிட்டு கழகங்களே இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கும் அப்படிங்கிறது தான் பாஜகவினுடைய அஜெண்டாவாகவே இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த வகையில் இது எந்த அளவுக்கு விஜய்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை, இதுதான் நம்ம ஊர் அரசியல். அவன் பூரா அந்நியன் தான். இப்போ நீங்கள் வந்து சனாதனம் பேசுகிறவங்க பூரா தமிழன் கிடையாது, தமிழனா இருக்கவும் முடியாது. புரியுதா? தமிழ் கலாச்சாரம் வேறு, தமிழ் கடவுள்கள் வேறு, இந்து கடவுள்கள்லேயே பல பிரிவுகள் இருக்குது. அதனால் அவர்கள் நம்மளோட ஒட்ட மாட்டான். எக்காலத்துலேயும் ஒட்டுற மாதிரி வர்றான். எது பண்ணாலும் அந்த அரசியல் தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு 5 ஜென்ரேஷனுக்கு எடுப்படாது குறைந்தபட்சம். இந்த தீ அப்படியே வளர்த்து கொண்டே இருக்கும். அண்ணா தான் சொல்லுவார், என்னைக்கு வரைக்கும் வந்து என்னோடய கொள்கைகளை பார்த்து நீ பயப்படுற, அன்னைக்கு வரைக்கும் நான் தாண்டா ஆட்சியில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி. அது இன்றைக்கி வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி வரைக்கும் வடக்கன்ஸ் பயந்துட்டு தான் இருக்கான். ஸோ அதனால் பிஜேபி வர முடியாது. ஏதோ உள்குத்து திட்டு வேலையில் வரலாம், கடைசியில் அவங்க அழிஞ்சு போயிடுவாங்க. ஸோ வந்து இப்போ சீமானுக்கு இப்போ தான் 3-5% வந்துருக்கு. ஏன்னா சீமான் என்ன பார்க்குறேன்னா, எல்லாமே திராவிடமாக இருக்குது, அதை எதிர்த்தோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு காமெடி தான் அது. அந்த காமெடி வந்து கரைஞ்சு போயிடும் அது கொஞ்ச நாளில். அது வந்து வெற்றி பெறுமான்னு சொல்ல முடியாது. பட் இந்த டாக்டிக்ஸ் விஜய் அவர்கள் எடுத்திருக்கக்கூடியது திராவிடியன் ஐடியாலஜியை பின்பற்ற போறாரு அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரிஞ்சிடுச்சு. பட் அது அதிமுக எதிர்ப்பாக இருக்குமா, திமுக எதிர்ப்பாக இருக்குமா, இல்லை பாஜக எதிர்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரா? எந்த இடத்துல விஜய் நிற்பார்? அவர் யாரையுமே அவர் எந்த இடத்துலையும் நிற்க மாட்டாருமா. அவர் வீட்டுக்குள்ளே தான் நிற்பார். அவர் தெருவு கூட வர மாட்டார். புரியுது? அவர் வந்து
எந்த இடத்துல நிற்பாருன்னா அவர் எந்த இடத்துல நின்னாலும் மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்காது. ம். அவர் எந்த அரசியலை கையில் எடுத்தாலும் பவுன்சர்ஸ் இல்லாம இப்பதான் முதல்ல களத்துக்கு வந்திருக்காரு. இதன் பிறகு அவருடைய இல்லை, களப்பணிகளை பவுன்சர்லாம் இருந்தாங்களே, தொடருமா? தள்ளி நின்றுருப்பாங்க, நீங்கள் பார்க்கல. கேமராக்குள்ளே இல்லைன்னா இவருக்கு பவுன்சர் இல்லைன்னு அர்த்தமா? பவுன்சர் இல்லாமல் அவர் வரவே முடியாது. நடிகர்ன்ற வகையில் கூட்டம் கூடும், அது அவர் ஒரு பெரிய ஸ்டாரு, திடீர்னு ஆயிரக்கணக்கில் கூட்டம் வந்துடும். ஸோ ஆனால் பெரியார் திடலுக்குள்ளே திடீர்னுலாம் அப்படி வர முடியாது. ஸோ அது பார்க்க முடியாது. ஆனால் அவர் ஏற்கனவே எல்லாரும் திராவிடத்தில் பல கட்சிகள் இருக்குது, சனாதனத்தை பின்பற்றக்கூடிய பல கட்சிகள் இருக்குது. இப்படி பல கட்சிகள் இருக்கும்போது இவர் வந்து என்ன பண்ண போகிறான்ற கேள்வி அவரே கேட்டார்னா அவருக்கே அதுக்கு பதில் இருக்காரு. அதான் உண்மை. ஓகே, தெளிவே இல்ல. தெளிவே இல்லைன்னா அவருக்கு ஒருவேளை மாநாடு நடந்து முடிஞ்சிட்டா இந்த மாநாடு கொள்கைகள் இதெல்லாமே முடிஞ்சிருமா? அதாவது ஒரு படத்தில் ஒரு காமெடி வரும், இந்த ஜோசியம் பார்த்தா அதை சொன்னால் 50 வயசு வரைக்கும் உனக்கு இப்படி தான் தர்த்திரியம் பிடிங்க ஆளப்போகுது, அதுக்கப்புறம் என்ன அது அப்படியே உனக்கு பழகிடும் அப்படின்ற மாதிரி. இப்படியே தர்த்திரியை வானாதான் பிச்சைக்காரனாக தான் சுற்றிட்டு இருப்பேன், சோத்துக்கு வழி இல்லாமல் தான் அலைவேன். இப்போ எப்போ தான் என் வாழ்நிலை விடீங்கன்னா 50 வயசுக்கு மேலே மாறிடுறேன் எல்லாம். அப்போ 50 வயசுக்கு மேலே எல்லாம் கிடச்சிருமானே, இதே உனக்கு பழகிடும் அப்படின்ற மாதிரி. நீங்கள் மாநாடு வரைக்கும் இப்படி தான் இருக்கும், மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் இதே அப்படி பழகிடும் உங்களுக்கு. விஜய்னால எந்த ஒரு மாற்றமும் இருக்காதா சார்? ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருக்கு விஜய்க்கு, 8% 12% வரைக்கும் வாக்குகள் வெல்றதுக்கு கரெக்டா இருக்கு அப்படின்னு யார் சொன்னா? அரசியல் விமர்சகர்கள் அப்படிதானே சார் பொதுவாக. விமர்சனம் யாரு, அதாவது யார் சொன்னான்ற ஒரு விஷயம் இருக்கு, என்ன நடக்க போகுதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து நீங்கள் அரசியல் ஜோசியர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அது வந்து நீங்கள் காலம்தான் அதுக்கு பதில் சொல்லும். சில பேர் சொல்லுவாங்க இந்த ஜாதிக்காரன் இங்கே இருக்காங்கன்னு, சில பேர்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க யூடியூப்பில், இவங்க எத்தனை % இருக்காங்க, இதில் இருக்காங்க, விஜய்க்கு இத்தனை வரும், அஜித்துக்கு இத்தனை வரும்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் அரசியல்ன்றது வேற, இதுன்றது வேற. வாய்ப்பே இல்லையோ? அப்போ உதயநிதி vs விஜய் அப்படின்ற ஒரு டாக் தொடர்ந்து ஆரம்பத்துல இருந்தே வந்து இல்லை, அதுதான் இவங்க சினிமா மாதிரி கொண்டு வராங்க. இப்போ வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய் படம் இப்போ 500 கோடிக்கு போயிடுச்சு, 700 கோடிக்கு போயிடுச்சு, உதயநிதி படம் எவ்வளோ போச்சு, உதயநிதி படம் எத்தனை வந்திருக்கு, எவ்வளோ நாள் ஓடி இருக்கு, இப்படி இது வந்து லூசுத்தனமானது, சின்ன பிள்ளைங்கள்ட்ட பேச வேண்டியது. அரசியலுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. உதயநிதி வந்து அரசியல்வாதி, சினிமா வந்து இப்போ ஊறுகான்னு வச்சுங்களேன், சாப்பாடு வேறு, ஊறுகாய் வந்து தொட்டுக்கிறதான் பயன்படுத்த முடியும். விஜய் வந்து ஊறுகாய் எவ்வளோ போட்டு சாம்பார் சோறு கொஞ்சோண்டு குருவிக்கு வைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இதுதான் வந்து அவருடைய அரசியல், புரியுதா? அதனால் இவர் அரசியல்வாதி, அவர் சினிமாக்காரர் வந்து அரசியல்வாதியாக ஆக முடியாதா அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி இதை முடிச்சிடலாம். எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது ஒன்று எல்லாம் எம்ஜிஆர் ஆயிடலான்னா எவனும் எம்ஜிஆர் ஆக முடியாது. அது காரணம் என்ன, அந்த காலகட்டம் வேறு. எம்ஜிஆர் வந்து அரசியலில் இருந்தவர், எம்ஜிஆரை ஆதரித்து பல தலைவர்கள் இருந்தாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எம்ஜிஆர் வந்து முதல்ல ஒரு பொதுக்கூட்டம் போடும்போது காஞ்சிபுரத்தில், அந்த பொதுக்கூட்டத்துக்கு எம்ஜிஆர் வர யோசிக்கிறாரு. அதை ஏற்பாடு செய்தவர் வந்து ஆர்.எம். வீரப்பன், அவர் கூட இருந்தவர். சரியா? அவர் தான் அவருக்கு எல்லா அம்மாவும் கடைசி வரைக்கும் இருந்தவர். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாநாட்டை அறிவிச்சிறாரு, எல்லாம் போகிறாரு. எம்ஜிஆர் வந்து துணிச்சலாக நீங்கள் வாங்கன்னு சொல்லி காஞ்சிபுரத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர், ஒரு முஸ்லீம் இஸ்லாமியர் ஒருத்தர், கட்சியில் முக்கியமானவர், ஒரு 3-4 பேர் சேர்ந்து தான் அந்த கூட்டத்தை காஞ்சிபுரத்தில் ஏற்பாடு பண்ணுறாங்க. அதற்கு இசைவை கொடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணுறவர் ஆரம்பி. அந்த கூட்டத்துக்கு எம்ஜிஆர் போகிறாரு வராரு அப்படின்னு இழுத்துட்டு இருக்கும்போது என்னென்னா, எம்ஜிஆர் காஞ்சிபுரம் போய் ரீச் ஆகிற வரைக்கும், எங்கே காஞ்சிபுரம் இங்கே இருக்குது, அப்போல்லாம் ஒரே ரோடு, ஒத்தையடி பாதை, பஸ்ஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒரு சிமெண்ட் ரோடு தான், தார் ரோடு இருக்குது. அப்படியே வண்டியை அழுத்தினா 1 மணி நேரத்தில் போயிடலாம், டிராஃபிக் கிடையாது. இல்லை, இப்போ 4-வே ரோடு இருக்குதுனாலும் அந்த காலத்தில் டிராஃபிக்கே கிடையாது. ஆனால் எம்ஜிஆர் வந்து காஞ்சிபுரத்துக்கு போகிறதுக்கு 8 மணி நேரம் ஆயிருக்கு. காஞ்சிபுரம் போய் ரீச் ஆகிற வரைக்கும் கிட்டத்தட்ட 5 லட்சம் மக்கள் எம்ஜிஆரை சந்திச்சிருக்காங்க. எங்கே மாநாட்டுக்கு போகிறதுக்கு 1 மணி நேரத்தில் போகிறதுக்கு 8 மணி நேரம் ஆயிருக்கு. சாலை முழுவதும் கூட்டம். அங்கே ஒரு 2-3 லட்சம் பேர் இருந்திருக்காங்க மாநாட்டில். எந்த ஏற்பாடுங்க இல்லை. ஏன்னா இதை செய்து முடிப்பதற்கு அவர் கூட அனுபவம் வாய்ந்த ஆர்.எம். வீரப்பன் போன்ற அன்றைய காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் போல் ஒரு 4-5 பேர் இருந்திருக்காங்க. சரி, எம்ஜிஆர்ன்ற கிரேஸ் இவரை பார்ப்பதற்காக இத்தனை லட்சம் மக்கள் தயாராக வேறு இருந்திருக்காங்க. இவர் வந்து கட்சி தனியாக ஆரம்பிக்க போகிறாரு, என்ன சொல்ல வரான்ற கேட்குறதுக்கு ஒரு 4 லட்சம் பேர் கூடுறதுக்கு தயாராக இருக்காங்க. விஜய்க்கு எதாவது இருக்குது அந்த மாதிரி? விஜய் வர்றாருன்னு சொல்லி முன்னாடியே ஈவிலாம் சொல்லிட்டா, இப்போ காஞ்சிபுரத்தில் மாநாடு போடுறாருன்னா ஒரு கூட்டம் கூடும். 8 மணி நேரம்லாம் கூடாது, அங்கங்கே ஊருக்குள்ளே நிற்பான். ஒரு நாளைக்கு சசிகலாக்கு நிற்காத கூட்டமாக பெங்களூர்லேருந்து வரதுக்கு 14 மணி நேரம் ஆச்சு. இன்றைக்கி சசிகலா வெளியே போய் சொன்னாங்க, 4 பேர் வரல, கூட்டத்தையே ரத்து பண்ணிட்டாங்க.
தமிழ்நாடு ஃபுல்லாக டூர் போகிறதா இருந்துச்சு. இன்றைக்கி ரத்து. ஏன்? கூட்டம் வரல. இதெல்லாம் ஒரு கிரேஸ். விஜய் வராருன்னா மொதல் நாள் வந்து பார்க்க வருவாங்க, 2வது நாள் 2வது டைம் பார்க்க வராங்க, 3வது டைம் வரமாட்டான். அதுதான் விஜயோட லெவல். எம்ஜிஆர் அப்படி கிடையாது, அந்த காலகட்டம் அப்படி கிடையாது. இன்றைக்கி வந்து உங்களுக்கு பொழுதுபோக்குக்கு இப்போ 4 விஷயம், டிவியும் ஓடிக்கிட்டு இருக்குது, அதே நேரத்தில் யூடியூப்பும் பார்த்துட்டு இருக்காங்க, சிஸ்டத்துலேயும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டுருக்கு காலம். அந்த காலத்தில் வேடிக்கை பார்க்குறதுக்கே ஒன்றும் கிடையாது. புரியுதா அவங்களுக்கு? இப்போ அப்படி இருந்த காலகட்டம் வேறு, அப்படி இருந்த எம்ஜிஆர் வேறு, அதுக்கு எம்ஜிஆருக்கு இருந்த பின்புலம் வேறு, ஏன்னா எம்ஜிஆருக்கு இருந்த கூட இருந்த தலைவர்களோட லெவல் வேறு, அவர்களுடைய அனுபவம் வேறு. எம்ஜிஆர் வந்து நீண்ட காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணா கூட பயணித்தவர், அந்த கட்சியில் நீண்ட நாள் இருந்து அரசியல் அனுபவத்தை தானே உணர்ந்தவர். அவரை பேக்கப் பண்ணுறதுக்கு அத்தனை தலைவர்கள் வந்தாங்க. இன்றைக்கி விஜய் கூட யார் இருக்கா? விஜய் மேனேஜரு புஷி பாபு, 3 பேர் தான். புஷி ஆனந்த், இந்த 3 பேர் தான் இருக்காங்க. இந்த 3 பேரை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் இன்னும் அவருக்கு அந்த அரசியலை பற்றி அவருக்கு தெரியலன்னு தான் நம்ம பார்க்கணும். அரசியல் பற்றி விஜய்க்கு இன்னும் முழு புரிதல் இல்லை. அவர் கூட அதற்கான ஆட்களை அவர் வைத்துக்கொள்ளவும் இல்லை, அவர்கிட்ட அந்த மாதிரி ஆட்களும் இல்லை. அரசியலை சொல்வதற்கும் எது எப்படி நடக்கணும்னு டிஸ்கஸ் பண்ணி சரியான விஷயங்களை சொல்வதற்கான ஆள் இல்லை, ப்ராப்பர் அட்வைசர் இல்லை. ஆமாம். அப்படி இருக்கும்போது அவர் எந்த வகையில் எப்படி வருவார்ன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். நிச்சயமாக மாநாடு வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க, பட் அஃபிஷியலாக இன்னும் டேட் சொல்லலை, தள்ளி போகுதுன்றாங்க. அது என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். நன்றி. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும். 2D என்டர்டெயின்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.